இப்போ அதில் கொடுத்ததான் தனித்தனியாக கொடுக்குது. இந்த மாதிரியான ஒரு பெரிய படித்தவங்க கூட்டம். நம்ம வந்து சிக்ஷா, நம்ம வந்து வேத மந்திரங்கள் சொல்லும் போது இந்த சுவாசம் வந்து கனெக்ட் ஆகும். அந்த சுவாசம் வந்து ஃபியூச்சர்ல என்ன நடக்க போறது என்றதை பார்க்கக்கூடிய சாஸ்திரம் எப்படி சயின்டிஃபிக்கா ஃபிட் ஆகுது பாரு, எவ்வளவு சூக்ஷ்மா ஃபிட் பண்ணிருக்கா. சந்தஸ், இந்த கால் வந்து சந்தஸ், சந்தஸ்னா ஒரு மீட்டர் ஃபிட். ஆதிசங்கர் கங்கா சோத்திரத்தை பண்ணும்போது சொல்றாரு, கங்கா சோத்திரத்தை கங்கை ஓடுற போலே பண்ணுவாரு. வணக்கம். இன்று வாகா என்கின்ற பெயரில் வேர்ல்ட் அசோசியேஷன் ஆஃப் ஹிந்து அகாடமிஷியன்ஸ், இந்த அமைப்பு கடந்த 10 ஆண்டுகளாக வேலை செய்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு அமைப்பு. உலகம் முழுவதும் இருக்கக்கூடிய இந்துக்களுக்கு சித்தாந்த ரீதியாக இருக்கக்கூடிய விஷயங்களுக்கு தீர்வு கொடுப்பதற்காக ஏதேனும் ஒரு விஷயத்தில் முனைவர் பட்டம் பெற்றவர்களுடைய ஒரு அமைப்பு. அந்த அமைப்பினுடைய சார்பில் இன்னைக்கு இங்க ஒரு கருத்தாய்வு மன்றம் சிம்போசியமாக நடந்து கொண்டிருக்கிறது. தலைப்பு வந்து The challenges posed by the religious minorities of Tamil Nadu. அதாவது இன்னைக்கு சட்டத்துக்கு முன்னால் எல்லோரும் சமம், சப்கே சாத்து சப்கா விகாசம் சொல்லும் பொழுது ஒரு நாட்டில சிறுபான்மையினர் பெரும்பான்மையினர் என்கின்ற ஒரு வார்த்தை இருக்கிறதா என்கின்றது அவசியமா? அதாவது மக்கள் எல்லோரும் ஒன்று என்கின்ற எண்ணத்தோடு ஒரு நாடு வேலை செய்யும் பொழுது இன்னைக்கு மாறிக்கொண்டிருக்கக்கூடிய இந்த காலகட்டத்தில் அரசாங்கம் அரசியல் கட்சிகளும் கூட சேர்ந்து சிந்தனை பண்ண வேண்டிய ஒரு காலகட்டத்தில் இருக்கிறதால தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய இந்த சூழ்நிலையில இந்த சிம்போசியமானது நடந்து கொண்டிருக்கிறது. இதுல 3 தலைப்புகளில இந்த விஷயமானது நடக்கிறது. இப்போது சுவாமி ராமகிருஷ்ணானந்தா பேசினது எப்படி பொருளாதாரத்துறையில மாற்று மதத்தினர், மாற்று சமயத்தினர், பிற சமயத்தினர் மூலமாக இந்து சமயத்துக்குள்ளால உருவாகி இருக்கக்கூடிய பிரச்சனைகளை குறிச்சுள்ள விஷயங்களை பற்றின ஒரு கருத்தாய்வு நடந்தது. இதே போல சிறுபான்மையர் என்கின்றது பேர் சொல்லும் பொழுது தப்பா கூட இருக்கக்கூடாது. இன்னைக்கு யாழ்ப்பாணம் பல்கலைக்கழகத்திலிருந்து வந்தவர் சொன்னாங்க, புறச்சமயத்தினர் அகச்சமயத்தினர் சொல்லிட்டு. நம்ம எல்லாரையும் ஒன்னா நினைச்சிருக்கிறோம். ஆனா இன்னைக்கு பொலிட்டிக்கல் விஷயம் வரும்பொழுது தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய சட்டமன்றத்துல அப்பாவு நம்முடைய சபாநாயகர் வரைக்கும் சொல்லுகிறார்கள், கிறிஸ்தவர்களாகத்தான் இந்த நாட்டுல நாங்க வெற்றி பெற்று இருக்கிறோம். ஆகையினால மைனாரிட்டி ஓட்டு பேங்க் எப்படி இந்த அரசியலை திருத்திட்டு இருக்கிற விஷயத்துல அது திருப்பரங்குன்றத்திலையும் பார்த்தோம், இந்து அறநிலையத்துறையில பாக்குறோம். மதசார்பற்ற அரசுன்னு சொல்லக்கூடிய அரசியல் கட்சிகள் ஆலயத்தை மட்டும் நிர்வாகம் பண்ணி கொண்டிருக்கோம். விஸ்வ இந்து பரிஷத்து இதை எதிர்க்கிறது. வாகா என்கின்ற அமைப்பு மூலமாக இந்த சர்ச்சை நடக்கிறது. 3ஆவதாக வரக்கூடியது நம்முடைய கல்வித்துறையில எப்படி கான்ஸ்டிடியூஷன்ல 29-30 அவங்களுக்கு மைனாரிட்டி ரைட்ஸ் கொடுத்தாலும் கூட இன்னைக்கு காலகட்டத்தில் இதை பத்தின விஷயங்கள் என்ன, அதாவது அதுக்குள்ளால போயிடுச்சுன்னா சிம்போசியத்துல இந்த விஷயங்கள் வரும். அப்பாயின்மெண்டா இருக்கலாம், ரோஸ்டரா இருக்கலாம், ஒரு கல்வி நிலையம் தொடங்குறதா இருக்கலாம். ஆகையினால குறிப்பாக தமிழ்நாட்டுல சிறுபான்மையர் என்கின்ற மதத்தினுடைய அடிப்படையில் இருக்கக்கூடிய பிரச்சனையினால என்னென்ன வரும்னு ஒரு கருத்தாய்வு இன்னைக்கு ஸ்ரீரங்கத்துல இங்க நடந்து கொண்டிருக்கிறது. முனைவர்கள் வந்து கலந்து கொண்டிருக்காங்க. 100க்கும் மேற்பட்டவர்கள் இந்த நிகழ்ச்சியில கலந்து கொண்டு இந்த சிம்போசியமானது இங்க நடந்து கொண்டிருக்கிறது. இதனுடைய அடிப்படையில பல கருத்துக்கள் வந்திருக்கிறது. அதுக்காக உலகம் தழுவிய இந்த அமைப்பு இது தொடங்குவதற்கு காரணமே வெளிநாடுகளில் இந்துக்களுக்கு பல விஷயங்களுக்கு கேள்விக்குறி வந்தது. நீங்க செய்யக்கூடிய டிஸ்மேண்டிலிங் ஹிந்துத்துவா, அதே மாதிரி ஹிந்து நூல்களையும் ஹிந்து வழிபாட்டு முறைகளையும் எல்லாம் எதிர்த்து பேசக்கூடிய நேரத்துல அதற்கு பதில் கொடுக்கிறதுக்கு பட்டம் பெற்றவர்கள் அறிஞர்கள் வர வேண்டும் என்பதற்காக ஆரம்பிக்கப்பட்ட அமைப்பு இது. உலகம் முழுக்க இருக்கக்கூடிய விஷயத்துல இந்த கருத்தரங்கு நடந்து கொண்டிருக்கிறது. இது தமிழ்நாட்டில் இது 5வது கருத்தரங்காக நடக்கிறது. இதற்கு முன்னால நாம நடத்தும் போது கோயில்களுடைய சலபுராணத்தை பத்தின விஷயங்கள் நடந்தது. அதனுடைய அடிப்படையில அறியப்படாத ஆலயங்களின் தரவரலாறுன்னு சொல்லக்கூடிய ஒரு புத்தகம் கூட இன்னைக்கு வெளியிட்டு இருக்கிறது. பல விஷயங்கள் வரலாறு ரீதியா இருக்கக்கூடிய விஷயம். உதாரணத்துக்கு நான் ஸ்ரீரங்கத்துல உட்கார்ந்துட்டு இருக்கேன். இன்னொரு 10 வருஷம் தாண்டி சலபுராணம் எழுதிய ஒரு ஆளு ஸ்ரீரங்கத்துல எழுதியாச்சுன்னா பெரியார் உயிரோடு இருந்த போதே ஸ்ரீரங்கத்து பெரியார் செலவு வச்சதுன்னு எழுதிடுவாங்க. ஆனால் கீழே கல்வெட்டு இருக்கும், அந்த கல்வெட்டு எடுத்துட்டு போயிடுவாங்க. ஆகையினால ஒரு கோயிலுடைய வரலாறு, கோயிலை சுத்தின பொருளாதாரம், கோயிலை சுத்தி இருக்கக்கூடிய கல்வி நிலையங்கள், அது எல்லாத்த பத்தின விஷயத்தை பத்தி ஒரு துவக்கத்தால் இருக்கக்கூடிய ஒரு கலந்துரையாடல் தான் இங்க நடந்து கொண்டிருக்கிறது. அந்த எல்லோருக்கும் நன்றி. சாயந்தரம் இருக்கக்கூடிய துவக்க நிகழ்ச்சியில பாரதிதாசன் பல்கலைக்கழகத்தின் முன்னாள் துணைவேந்தர் செல்வம் சார் துவக்க நடத்தினாங்க. நிறைவு நிகழ்ச்சி தினமலர் அதிபர் ராமசுப்பு என்கிற பாலாஜி சார் வர்றாரு.
பொலிட்டிக்கல் விஷயத்த பேசுறதுக்காக ராம சீனிவாசன் வர்றாங்க. டாக்டர் விஜய மேடம் இவங்க கல்வித்துறை பேசுவாங்க. மோகன் சார் அவர் தான் வாகாவுடைய தமிழகத்தினுடைய பொறுப்பாளர். டாக்டர் முன்னாள் முதல்வர் நம்முடைய கல்லூரி திருப்பனந்தாள் கல்லூரியுடைய முதல்வர் இவங்க தான் இதுல இருக்கிறார். வணக்கம். தமிழ்நாட்டில் இந்துக்களுக்கு எதிரான ஆட்சி நடக்கிறது, இந்துக்களுக்கு பாதுகாப்பு இல்லைன்னு சொல்லி தொடர்ந்து உங்கள்கிட்ட தான் டீட்டெயில்ஸ் டேட்டா இருக்கு. உதாரணம் சொல்லட்டுமா? திருப்பரங்குன்றத்துல தீபம் ஏற்றுறதுக்கு நீதிமன்றம் உத்தரவு கொடுத்தது. அதை தடை செய்யறதுக்கு போலீஸ் மன்னிப்பு கேட்டிருக்காங்க. ஆனால் அதே மாதிரி ஒரு நீதிமன்றம் சென்னையில் இருக்கக்கூடிய பள்ளிவாசலை மாற்றி வைக்கணும்னு சொன்னாங்க. அத்தனை சட்டமன்ற உறுப்பினர்களும் போய் நின்று அதை பாதுகாத்திருக்காங்க. இதுக்கு என்ன சொல்றீங்க நீங்க? போதுமா? இதே மாதிரி எண்ணி சொல்லலாம். 1, 2, 3 இந்து சமயத்தை அழிப்பேன்னு சொல்லிட்டு இருக்கக்கூடிய துணை முதல்வர் இருக்கும்போது அந்த ஆளுக்கு தைரியம் இருக்கிறதா? எங்களுக்கு அறநிலைத்துறை தேவையில்லை, எங்கள் சேகர் பாபுவுக்கு கக்கூஸ் கழுவுற வேலை கொடுக்கிறேன்னு சொல்ல முடியுமா? அதால முடியலையே. இந்துக்களுக்கு அநீதி நடந்து கொண்டிருக்குன்னா விஸ்வ இந்து பரிஷத்து தெளிவா சொல்லு. நன்றி. தேர்தல் வரட்டும், தேர்தல் வரும்போது டிக்ளேர் பண்ணுவோம். வரும். நாங்க ஒரு விஷயம் சொல்லிட்டு இருக்கோம். ஹிந்து நலன்களும் உரிமைகளையும் பாதுகாக்கிறவங்களுக்கு ஓட்டு. 2வது விஷயம் சொல்றோம், அரசு ஒரு செக்குலர் அரசுன்னு சொல்லியாச்சுன்னா எல்லாருக்கும் சமநீதி கொடுக்கணும். அதுக்கு இருக்கக்கூடிய விஷயங்கள். ஆனா துரதிர்ஷ்டம் என்னன்னு சொல்லியாச்சுன்னா ஒரு பயம் இருக்கிறது. ஏற்கனவே இங்க டெமோகிராஃபி தான் வேலை செய்யறது. ஒவ்வொரு கான்ஸ்டிடியூன்சிலையும் 5000 இருந்து 10,000 மைனாரிட்டி ஓட்டு ஆல்ரெடி ரிசர்வ் பண்ணியிருக்காங்க. தேசிய ஜனநாயக கூட்டணி அதை ஓடி அதை பிடிச்ச பிறகுதான் ஃபைட்டிங்கே ஆரம்பிக்கும். அதனால என்ன நடக்கும்னு நான் ஜோசியர் இல்லை இப்ப சொல்றதுக்கு. ஆனா நம்ம அவேர்னஸ் கொடுக்கும், மக்கள் மத்தியில கொடுக்கும். அதாவது ஒரு காலத்துல எவ்வழி அரசன் அவ்வழி மக்கள், இப்ப எவ்வழி மக்கள் அவ்வழி ஆட்சி. அதனால இலவசங்கள் பெற்று பணம் வாங்கினதுக்காக நன்றி கடனோட வேலை செய்யக்கூடிய மக்கள் இருந்தாச்சுன்னா ஒன்றும் பண்ண முடியாது. நான் ஒரு உதாரணம் சொல்றேன். தமிழ்நாட்டுடைய சிம்பலே கோபுர சின்னம். ஆனா ஹிந்து அறநிலையத்துறையுடைய சின்னம் என்ன? அந்த டிபார்ட்மெண்ட்டுடைய பேரே ஹிந்து எடுத்துட்டாங்க. அதனால நிறைய விஷயங்கள் இருக்கிறது. மக்கள் மத்தியில எவ்வளவு காலம் ஆகும்னு தெரியும். திருக்கோயில் புனரமைப்பு என்ற பேர்ல கோயில்கள் சிதிலமடையப்படுது அப்படின்னு சொல்லி ஒரு குற்றச்சாட்டு இருந்திருக்கு. அதே மாதிரி அங்க உள்ள ஆவணங்கள் எல்லாம் சமர்ப்பிக்கிறாங்க. கோவிலுடைய சொத்துக்கள் இங்க சர்வே டிபார்ட்மெண்ட்ல போயாச்சுன்னா மடங்கள் கோயில்களுடைய சொத்தெல்லாம் அது ரெஜிஸ்டர் நம்பர் 0 போட்டிருக்காங்க. அதுல எந்த சொத்தும் இல்லாத பரம்போக்கு மாதிரி வச்சுட்டு அரசாங்கத்தினுடைய நிலம், கோவில்களுடைய நிலம் 20 ஆண்டுகளுக்கு எத்தனை ஏக்கர் காணாம போயிருக்கு, அது எங்க போச்சு? அதே மாதிரி கோயில் நகைகளை உருக்கிட்டு போறதை எடுத்துட்டு போறாங்க. கோயில்களை பராமரிக்கிறதுக்கு இருக்கிறது சொல்லி எங்க வருமானம் இருக்கிறதோ அந்த கோயில்களுக்கு தான் எக்ஸிக்யூட்டிவ் ஆபீசர் கொடுக்குறாங்க. நம்ம நாட்டுல தனியார் ஹிந்து மக்களுக்கு பக்தி இருக்கிறதுனால கோவில் கொடுத்தாச்சுன்னா நிர்வாகம் பண்ணுவாங்க. அரசாங்கத்துல வருமானம் இல்லாததுனால நூற்றுக்கணக்கான கோவில்கள் பாழடைஞ்சிருக்கிறது. நாங்க முயற்சி பண்ணிட்டு இருக்கோம். நான் கூட ஒரு பேட்டியில சொன்னேன், எந்த கோயில்கள் அரசாங்கத்துல நடத்த முடியாதோ அதை எங்களுக்கு கொடுங்க, நாங்க மக்களை வச்சு நடத்துறோம். இது வரைக்கும் அதுக்கு பதில் வரல. ஒரு இதில் ஏ கேட்டகரி கோயில், பி கேட்டகரி கோயில், சி கேட்டகரி கோயில் எப்படி வச்சிருக்கேன்னா வருமானத்தினுடைய அடிப்படையில தான் கோயில் வச்சிருக்காரு. அதனால அது வருங்காலத்துல தான் இதுக்கு பதில் வரும். இந்து அறநிலையத்துறை அமைச்சர் சேகர்பாபு எங்களுடைய ஆட்சியில பல கோயில்கள் கும்பாபிஷேகம் நடத்தப்பட்டிருக்குது, பல கோயில் பராமரிக்கப்பட்டிருக்குது. இன்னும் சொல்லப்போனா கோயில் பராமரிக்கிறது சேகர்பாபு சொல்றது அவருடைய கண்ணோட்டத்தில் வேணும்னா பண்ணலாம். இந்த பணம் யாரு கொடுத்தது? வெள்ளை அறிக்கை கொடுக்கட்டும். இந்த பணத்துக்காக அரசாங்க செலவிட்ட கோவில் பணம் இல்லாமல் பொது நிதியிலிருந்து எவ்வளவு பணம் கொடுத்திருக்கிறது ரைட் டு இன்ஃபர்மேஷன் ஆக்ட் போட்டா தெரிஞ்சு போயிடும். 2வது விஷயம், கோயில்களை பராமரிக்கிற என்கின்ற முறையில நடந்திருக்கக்கூடிய முறைகேடுகளுடைய பட்டியல் அவருக்கு கொடுத்திருக்கு. புரியுதா? எந்தெந்த கோயில்ல போய் என்னென்ன நடந்துட்டு இருக்குன்னு சொல்லி. திருச்செந்தூர் கும்பாபிஷேகம் யாரு நடத்தினாங்க, திருச்செந்தூர் கோயில்ல இருக்கக்கூடிய விஷயம் நடந்தது, அன்னதானம் யாரு பண்றாங்க. அதனால அவங்க சொல்ல வேண்டிய விஷயம் அரசாங்க பணத்துல, கோயில் பணத்துல இருந்து இருக்கக்கூடாது, அரசாங்க பணத்துல எத்தனை கோயில் கும்பாபிஷேகம் நடத்திருக்கு. நீங்க போய் திருநெல்வேலி மாவட்டத்துல போயிடுச்சுன்னா நவ திருப்பதிகள்னு சொல்லி 9 வைஷ்ணவ கோயில் இருக்கு. முழு கோவிலுடைய கும்பாபிஷேகம் நடத்துற செலவு டிவிஎஸ் தான் பண்ணியிருக்காங்க. அதனால பல கோயில்களுக்கு கமிட்டி தான் நடத்துறாங்க. ராம்கோ சிமெண்ட்ஸ் நடத்துறாங்க. அதனால அரசாங்கம் ஒரு கமிட்டி வச்சுட்டு அதுல அதுக்குள்ள போகல போயாச்சுன்னா நிறைய குற்றவாளிகள் வருவாங்க.
புரியுதுல்ல, கோவில் சம்பந்தப்பட்டிருக்கக்கூடிய ஆட்கள் தக்காரு தகாத ஆள் எல்லாம் வரும். அதனால சேகர் பாபு ஒரு அரசியல்வாதி, அவரு லிஸ்ட் போட்டுட்டு இருப்பாரு. அவருக்கு கோவில் மேல பக்தி இல்லை, அல்லேலியா பாபுன்னு சொல்லிட்டு இருக்காங்க. நீங்கள் பெரும்பாலான கோரிக்கைகள் எப்படி இருக்குன்னு கேட்குறீங்க. பார்த்தீங்கன்னா அனைத்து தரப்பட்ட மக்களும் என்ன கேட்டிருக்காரு, நீங்கள் பல இடத்துக்கு போயிருக்கீங்க, பெரும்பாலான கோரிக்கைகள் எதுவாக இருக்குன்னு கேட்குறாங்க. பார்த்தீங்கன்னா அடிப்படை வசதிகளே இல்லாமல் நிறையா இடங்கள் இருக்காங்க. குடிநீர் வசதி, சாக்கடை வசதி, மருத்துவ வசதி, பள்ளிக்கூடங்கள்லாம் ஒன்றும் தரமான இதாக இல்லை. அந்த மாதிரி அடிப்படை தேவைகளே ஒன்றும் பூர்த்தி செய்யாமல் இருக்கிறது தான் கேட்குறாங்க. அதை தவிர விவசாயிகள் சார்ந்த பிரச்சனைகள் இருக்காங்க. தொழில் வளர்ச்சி வேணும்னு பல்வேறு குறிப்பாக தென் மாவட்டங்களாக கேட்டிருக்காங்க. அனைத்து தரப்பட்ட சங்கங்களும் வந்து பார்த்துருக்காங்க. இது எல்லாத்தையும் நாங்கள் கேட்டுட்டு தான் இருக்கோம். திருச்சி தலைநகரமாக தொடர்பான ஏற்கனவே குறிப்பிட்ட மாதிரி அந்த இலவசங்கள் சொல்கிறதே தவறு. ஒரு தேர்ந்தெடுக்கப்பட்ட மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசு விளிம்பு நிலை மக்களை அவர்களுக்கு தேவையானதை செய்வது அந்த அரசின் கடமை. அப்படிதான் எங்கள் தலைவரும் உண்மையாக கருதுகிறார். இதுக்கு முன்னாடி பல்வேறு கருத்து கேட்பு நடந்துச்சு பல கட்சிகள். அதில் பிரதானமாக ஈடுபட்டிருக்கிறது வந்து திருச்சி 2ஆம் தலைநகரமாக ஏன்னா இங்கே தொழில் வளங்கள் பல வளங்கள் இருக்குது அப்படின்ற மாதிரி இது கோரிக்கைகள் வந்துச்சாங்க. அந்த மாதிரி கோரிக்கையும் வந்திருக்கு. இதுக்கு முன்னாடி மதுரை போனப்போவும் அந்த மாதிரி கோரிக்கைகள் வந்திருக்கு. இதை அனைத்தையும் நாங்கள் ஒருங்கிணைத்து தலைவர் அவர்களுடன் சமர்ப்பிப்போம். நல்ல முடிவு எடுக்கப்படும். நான் எப்படி சொல்கிறேன்னு தெரியல. ஒரு முதலமைச்சராக இருந்திருக்காரு. ஊழல்னா என்னன்னு ஃபஸ்ட்டு தெரியணும். இது வரைக்கும் அவர் அரசு பதவியில் இருந்ததே கிடையாது. எதை வச்சு ஊழல்னு சொல்கிறாரு? ஊழல் தடுப்பு சட்டம்னா அவருக்கு தெரியுமா? ஒரு முதலமைச்சராக இருந்திருக்காரு. ரொம்ப பரிதாபமாக இருக்குது. வரி ஏய்ப்பு அப்படி பொதுவாக சொல்லக்கூடாது. இந்த தீர்ப்பு பார்த்தீங்கன்னா காலம் தாழ்த்தப்பட்ட ஒரு ஆணை பிறப்பிக்கப்பட்டது. அதை எடுத்து சட்டத்தில் விதியின்படி தான் அந்த மனு தாக்கல் செய்யப்பட்டது. மேல்முறையீடு செய்வதற்கும் அதற்கு அந்த நீதிபதி அவர்கள் சொல்லியிருக்காங்க. அதற்கான முடிவு எடுக்கணும். மது கடைகள் வந்து நிறைய அதனால் ஏற்படக்கூடிய சமூக பிரச்சனைகள், லான் ஆர்டர் இஷ்யூஸ், அது சம்மந்தப்பட்ட இஷ்யூஸை இங்கே ரைஸ் பண்ணாங்களா நிறைய பேர்? அப்படி இருக்கிறப்ப உங்களுடைய மது சம்மந்தப்பட்ட கொள்கைகள் நிறைய இடத்துல போயிட்டு வந்திருக்கீங்க. எதுவும் பேட்டர்ன் உங்களுக்கு தெரியுதா மதுக்கடைகள் சம்மந்தப்பட்டு? இல்லை உங்களுடைய பாலிசி எதுவும் ஃப்ரேம் பண்ணலான்னு இருக்கீங்களா அதுக்கேற்ற மாதிரி மது தொடர்பாக நிறைய பெண்கள் மற்றும் பல்வேறு அமைப்புகளும் சொல்லியிருக்காங்க. மது விலக்கு தேவை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. டாஸ்மாக் எண்ணிக்கைகளை குறைக்கணும்னு சொல்லியிருக்காங்க. அதோட கால அவகாசத்தை குறைக்கணும், பல்வேறு கோரிக்கைகள் அது சம்மந்தமாக வந்திருக்கு. இதை பற்றி அனைத்தையும் நாங்கள் இந்த குழு சேர்ந்து பேசிக்கலாக நம்மளோட நிலைப்பாடு எப்படி இருக்குது சார்? மது ஒழிப்பு கடைகளை எடுக்கணும்னு இருக்கா இல்லை முறைப்படுத்தணும் அப்படின்ட்டு? இல்லை, இப்போ தான் நாங்கள் குழுவெல்லாம் அமைச்சிருக்காங்கல்ல, நாங்கள் பேசி நீங்கள் இந்த ஃபைனல் முடிவை நீங்கள் கண்டிப்பாக தலைவர் அவர்கள் அறிவிப்பார். அரசு ஊழியர்கள் இங்கே மட்டும் இல்லை, நாங்கள் போன எல்லா இடத்துலையும் அரசு ஊழியர்கள் சங்கம், பல்வேறு அமைப்புகளில் இருக்கிற அரசு ஊழியர்கள் மனு கொடுத்துட்டு தான் இருக்காங்க. அவங்க இந்த திமுக அரசு அறிவித்த எந்த திட்டமும் அவங்களுக்கு திருப்தியாக இல்லைங்கிறத ரொம்ப தெளிவாக சொல்லியிருக்காங்க. பிரதான கோரிக்கையில் பணி நிரந்தரம் செய்யணும்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஊதியம் உயர்வு கேட்டிருக்காங்க. ஓய்வூதிய திட்டத்தை பற்றியும் கேட்டிருக்காங்க. தொகுதியில் விஜய் நிற்பார்னு ஒரு பரவலாக பேசப்பட்டாங்க. 234 தொகுதிகளில் இருக்கிற மக்கள் அனைவருமே அவங்க தொகுதியில் தலைவர் போட்டியிடும் தான் விரும்புகிறாங்க. தலைவர் எந்த முடிவு எடுக்கிறாருன்னு பார்க்கலாம். தலைவர் கட்சி ஆரம்பிக்கிறப்ப கூட்டணி நம்பி இந்த கட்சி ஆரம்பிக்கப்படவில்லை. ரொம்ப தெளிவாக எல்லாத்துக்கும் உங்களுக்கே தெரியும். கடைசியாக நடந்த கூட்டத்தில் தலைவர் சொன்ன மாதிரி நட்பு சக்திகள் வந்தாலும் வராவிட்டாலும் தமிழக வெற்றி கழகம் தனித்து போட்டியிட்டு ஆட்சி அமைக்கக்கூடிய வல்லமையை மக்கள் ஆதரவை பெற்றிருக்கிறது. இருந்தாலும்
நாங்கள் சொல்கிறோம், கூட்டணி குறித்து இறுதி முடிவு தலைவர் அவர்கள் அறிவிப்பார். தேர்தலுக்கு முக்கிய காலம் தான் இருக்கு. சுற்றுப்பயணம் என்பது தலைவருடைய சுற்றுப்பயணம் வந்து தொடர்ந்து இந்த மாதிரி இந்த அலாட்மெண்ட் வந்து நிறைய ஒரு மாதத்தில் எப்படி தமிழகம் நீங்கள் தலைவர் அவர்களின் தேர்தல் சுற்றுப்பயணத்தை பற்றி தோழர் கேட்டிருக்கிறார். இப்போ ஒரே ஒரு அந்த வழிகாட்டு எஸ்ஓபி கவர்மெண்ட் கொண்டு வந்திருக்காங்க. நேற்றைய முன்தினம் திமுக ஒரு பெரிய இளைஞர் மாநாடு நடத்தினாங்க. திமுகவுக்கு மட்டும் எப்படி இந்த அனுமதி எளிதில் கிடைக்கிறது? இந்த எஸ்ஓபியில் என்ன சொல்கிறாங்க, 50,000க்கு மேல் கூட்டம் கூட வாய்ப்பு இருந்தால் அந்த பர்மிஷன் லெட்டர் அனுமதி கடிதம் 30 நாட்களுக்கு முன்னதாக கொடுக்கப்பட வேண்டும் என்று ஒரு விதி இருக்குது. அப்படி இருக்கிறப்ப திமுகவுக்கு மட்டும் எப்படி இது கிடைக்குது? ஏன் அவங்க நினச்சா ஒரு வாரத்தில் ஒரு நாளில் கிடைக்குது? அந்த கூட்டத்தில் கூட சொல்லியிருக்காரு, வாரம் வாரம் நாங்கள் மாநாடு நடத்த போகிறோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. இது எப்படி? இது ஜனநாயகமா? ஒரு ஜனநாயக நாடாக அனைவருக்கும் ஒரு சம வாய்ப்பு இருக்கா? இது ஒன்றே ஒன்று தான் காட்டுது, திமுகவுக்கு பயம் வந்துருச்சு. அவங்க பயம் எப்படியாச்சும் தமிழக வெற்றி கழகத்தை, அதன் தலைவரை மக்களை சந்திக்க விடாமல் தடுக்க வேண்டும் என்று ரொம்ப ட்ரை பண்ணுறாங்க. ஆனால் அது எல்லாத்தையும் மக்கள் பார்த்துட்டு தான் இருக்காங்க. எடப்பாடி எடப்பாடி வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள். சில விஷயங்கள் வந்து ஊடகத்தில் சொல்லிட்டுலாம் பண்ண முடியாது, அது நடக்கும். கூட்டணி குறித்து நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி தலைவர் அவர்கள் இறுதி முடிவை எடுப்பார். சார், திமுக அதிமுக எழுதுறான மக்கள் நல கூட்டணி அதான் விஜய் தலைமை அமையணும் சொல்லியிருக்காங்க. அதுக்கு சமயமா இல்லை காங்கிரஸ் இந்த புதிய தமிழகம் இப்போ தான் கூட்டணி குறித்து அதே பதில் தான் இப்போ